Hi friends, welcome to LogaYogi 10 Tamil channel. இன்னைக்கு நம்ம சேனலில் பேக்கரி லட்டு எப்படி செய்யறதுன்னா பார்க்க போகிறோம். இதுக்கு பூந்தி பொரிக்க தேவையில்லை, மாவு கலக்கம் தேவையில்லை. நம்ம கடலைப்பருப்பை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாது, எண்ணெயும் மிச்சமாகும். வாங்க இப்போ பார்க்கலாம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி லட்டு செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு ஒரு கப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், இன்னொரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் தான் அதை அரைச்சி எடுத்துக்கிறோன்னா. இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்குங்க. கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு கடாய் காய வச்சிடலாம். கடாய் காய்ஞ்சதும் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இதுக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது, நீங்கள் நெய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் தான் சேர்க்க போகிறேன். எண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காய்ஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். கடலைப்பருப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது எண்ணெயும் மிச்சமாகும், அதிகமாக நேரமும் எடுக்காது, ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாம். உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா ஈஸியாக உடனடியாகவே செஞ்சிடலாம். ஆனால் பருப்பு மட்டும் ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்கிறதா இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக விடுது பாருங்கள். கடலைப்பருப்பு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது கொஞ்சம் உதிரியாக இந்த கடலைப்பருப்பில் இருக்கிற தண்ணிலாம் சுண்டி போய் நல்லா சுண்டி கொஞ்சம் உதிரியாக வரணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இதுவே இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் உதிரியாக வரணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வத்தாத அளவுக்கு நான் வறுத்து எடுத்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கடலைப்பருப்பை வதக்கிக்கோங்க. நான் இது ஒரு கப்பு அளவுக்கு எடுத்துருக்கேன். இது பண்ணுறதுக்கு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் தான் ஆச்சு. ரொம்ப வேகமாகவே செஞ்சிடலாம். பருப்பு மட்டும்தான் ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்கிறதா இருக்கும். இன்னும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா உதிரியாக வறுத்துடலாம். இப்போது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் எதுக்கு போட்டு அடிக்கிறோன்னா, இது கொஞ்சம் கட்டியாக உருண்டையாக இருக்குது பாருங்கள். அதனால் கொஞ்சம் நைஸாக வரதுக்காக மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக உதிரி அடிச்சுக்குங்க. அடுத்து சர்க்கரை பால் காய்ச்சிக்கலாம். சர்க்கரை பால் காய்ச்சறதுக்கு ஒரு கப்பு கடலைப்பருப்புக்கு 1/2 கப் சர்க்கரை நான் சேர்த்துறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். சர்க்கரை பால் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா சர்க்கரை பால் வேகமாகவே ரெடி ஆயிரும். அதனால தான் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி க்யூக்காக செய்யணும்னா கம்மியாக அளவு தண்ணி ஊற்றி செஞ்சு பாருங்கள். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸியில் போட்டு வச்சுருக்கிற அந்த மாவை சேர்த்துடலாம். அப்புறம் சர்க்கரை பால் கொஞ்சம் கொதிச்சு வந்துருச்சு. இப்போ உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. என்கிட்ட ஏலக்காய் பொடி இல்லை, அதனால் 2 ஏலக்காயை நான் சும்மா தட்டி போட்டுடுறேன். தட்டி போட்டுட்டு ஒரு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடுங்க. சர்க்கரை பால் நல்லா காஞ்சிருச்சு, நல்லா முறையாக வந்துருச்சு. இப்போ நான் இந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பு இதை சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது மீதி இருக்கிறத சேர்த்துடலாம். எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்தோன்னா கொஞ்சம் கட்டிப்படாமல் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து மீதி இருக்கிறத சேர்த்துருவோம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து மீதி இருக்கிறத சேர்த்துறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லை, ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை பாறில் இந்த மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இந்த மாதிரி ஒரு டைம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் வந்து எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா ஆற விடணும். இப்போ ஆறிடுச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் நெய் வேணும்னாலும் நெய் சேர்த்துக்குங்க. இப்போ வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வறுத்து எடுத்த முந்திரி பருப்பை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ உருண்டை பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். இது உண்மையிலே வந்து பேக்கரியில் வந்து கிடைக்கிற மாதிரி லட்டு மாதிரி டேஸ்ட்டும் வந்து அந்த மாதிரி இருக்கும். நல்லா உருண்டை பிடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு நான் இந்த மாதிரி பிச்சு காட்டுறேன் பாருங்கள். உண்மையிலேயே பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி லட்டு மாதிரி இருந்துச்சுங்க. டேஸ்ட்டும் ரொம்ப செமையாக இருந்துச்சு. இது பண்ணுறதுக்கு வந்து எண்ணெயும் வந்து அதிகமாக தேவைப்படலை, டைமும் அதிகமாக ஆகலை. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.